ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. ஆன்லைன் கேஷ் கேம்ஸ் தடைக்கு எதிரான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கான ஹியரிங் நவம்பர் 26 ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதை பற்றியான அப்டேட் வந்து நேற்றுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஆன்லைனில் எல்லா விதமான கேஷ் கேம்ஸையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தடை பண்ணி 3 மாத காலங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 மாதமாக வந்து எந்தவித ஃபேண்டசி ஆப்ஸ், ரம்மி ஆப்ஸும் வந்து கேஷ் கான்டெஸ்ட் வந்து ரன் பண்ணுறது கிடையாது. இதுக்கு எதிராக வந்து ஹைகோர்ட்ஸில், கர்நாடகா ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட்லலாம் வந்து சில கம்பெனிஸ் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதை மொத்தமாக சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களே முன்னெடுத்து வந்து நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நவம்பர் 4 தான் ஃபைனல் ஹியரிங்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் நவம்பர் 4 ஹியரிங்க்கு அப்புறமும் நவம்பர் 26 இன்னொரு ஹியரிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்மளும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுக்கான அப்டேட் என்னங்கிறது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. நேற்றே நான் வீடியோ போடலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நேற்று வந்து இதோட ஹியரிங் நடக்கலை. இன்றைக்கி இந்த ஹியரிங் நடக்கிறதா வந்து ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த ஹியரிங் முடிஞ்ச உடனே நான் வீடியோ போடலாங்கிறதுனால தான் இந்த 1 டே டிலே. ஓகே, அப்போ இன்றைக்கி கோர்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கும் ஹியரிங் நடக்கவே கிடையாது. அப்போ கோர்ட்டில் என்ன தான் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் 26 வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ண சொல்லி வந்து ஜட்ஜஸ் கேட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்குறீங்க, எதனால் இந்த கேம்ஸை தடை பண்ணியிருக்கீங்கிறத ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸாக சொல்லியிருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து மணி லாண்ட்ரிங், டெரரிசம்க்கெல்லாம் வந்து இந்த ஃபண்டு யூஸ் ஆகுது, அதனால் இந்த கேமை தடை செய்கிறது வந்து நெசசிட்டி அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு ஹியரிங் விவாதங்கள் நடக்கும். அதாவது வந்து இதை வந்து மறுத்தோ இல்லை வந்து அதுக்கான ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டும் வந்து இந்த கேஸ் போட்ட ஆப்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஹியரிங். பட் அந்த ஹியரிங் வந்து நேற்று நடக்க வேண்டியதாக இருந்தது. பட் நேற்று நிறைய கேசஸ் இருந்ததுனால நேற்று அந்த கேஸை வந்து ஹியரிங்க்கு எடுத்துக்க முடியல. இன்றைக்கி எடுத்துக்கிறதா ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இன்றைக்கும் வேறு இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்கிறதுனால இன்றைக்கும் அதோட ஹியரிங்கை வந்து அவங்க எடுத்துக்கல. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போன்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் லிஸ்ட் ஆகலை. நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போங்கிற அப்டேட் தெரிஞ்சதுன்னா நிச்சயம் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். நான் ஏற்கனவே சில வீடியோஸில் சொல்லியிருந்தேன். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறதா சொல்லிகிட்டு இருந்தீங்க. பட் பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் வந்து 2 நாளாக நடக்க வேண்டிய ஹியரிங்கே நடக்கலை. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை வந்து ஒரு அவசர வழக்காவோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாவோ பார்க்கல அப்படிங்கிறத தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இதுவும் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஹியரிங் டேட்டை என்னங்கிற அளவுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த கேஸை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. சோஃபார் வந்து கவர்மெண்ட் சைடுக்கு தான் வந்து இந்த கேஸ் வந்து சாதகமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கேமிங் ஆப்ஸ்லாம் திருப்பி வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ரிப்ளை கொடுத்துருக்க போகும்போது வந்து கவுண்டர் ஆர்கியூமெண்ட் நடக்க போகும்போது தான் வந்து எந்த தரப்புக்கு சாதகமாக இந்த கேஸ் போகுங்கிறது வந்து தெரியும். ஸோ அது நெக்ஸ்ட் ஹியரிங்கில் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேமிங் ஆப்ஸ்லாம் திருப்பி வரது வந்து 50-50 தான். நீங்கள் நெகட்டிவாக நான் பேசுகிறேன்னு நினச்சாலும் நான் வந்து கேஸ் நடக்கிற விதத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். சோஃபார் இந்த கேஸ் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த கேஸை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸாக கன்சிடர் பண்ணலை. அப்படி இருக்க போகும்போது மேக்ஸிமம் வந்து இது கவர்மெண்ட் சைடுக்கு ஃபேவராக தான் போய் முடியும். பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸோடலாம் ஒரு டிஸ்கஷன் வைங்க, பப்ளிக்கோட கன்சல்டேஷனையும் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனையும் வந்து கன்சல்ட் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ அதில் ஏதாவது வந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டால் இந்த கேமிங் ஆப்ஸ் திருப்பி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனாலும் கூடிய விரைவில் வந்து இந்த கேமிங் ஆப்ஸ் வரத்துக்கான சான்சஸ் கிடையாது. அட்லீஸ்ட் டில் ஜனவரி 1st வீக் ஆர் 2nd வீக் வரைக்கும் இந்த கேமிங் கம்பெனிஸ்லாம் வந்து திருப்பி வரத்துக்கு வந்து எந்த சாத்தியமும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் நெகட்டிவ்னு நினச்சாலும் அப்டேட் இது தான். நெக்ஸ்ட் ஹியரிங் அப்டேட் பற்றி தெரிஞ்சதுன்னா நிச்சயம் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.